மத்தேயு 6ஆம் அதிகாரத்திலே ஆண்டவர் கூறின நம் அனைவருக்கும் பரிச்சயமான ஒரு வசனம். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்கின்ற வார்த்தை. இந்த வார்த்தை பல வேளைகளிலே பலரால் தவறாக புரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறது. தேவனுடைய ராஜ்யத்தை தேடினால் ஆண்டவர் கூட கொடுப்பார். கூட கொடுப்பார் என்பதற்கு கொடுக்கக்கூடிய விளக்கங்கள் பல வேளைகளிலே அது பணம் சார்ந்ததாக, ஆண்டவர் அதிக அளவிலே பணம் கொடுப்பார் என்கின்ற அடிப்படையிலே காணப்படுவது உண்டு. ஆனால் அந்த வசனம் அப்படி சொல்லவில்லை. இதோடு கூட நீங்கள் அதிக அளவிலே பணம் சம்பாதிப்பதற்கு நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்கின்ற காரியங்களை எல்லாம் இதோடு இணைத்து அநேகர் பேசுவதுண்டு. அதன் அடிப்படையிலே பல சம்பவங்களையும் வேதாகமத்திலும் உதாரணம் காட்டுவது. நீங்கள் அதிக அளவிலே கொடுக்க வேண்டும், நீங்கள் அதிக அளவிலே உங்களுக்கு இருக்கிறது எல்லாவற்றையும் கொடுக்க வேண்டும், உங்களிடத்திலே இருக்கிற ஒட்டுமொத்தத்தையும் கொடுக்கும் போது ஆண்டவர் அதை பல மடங்காக திருப்பி தருவார் என்கின்ற அடிப்படையிலே அநேகர் பேசுவதுண்டு. இதற்காக சில வசனங்களை காட்டுவதுண்டு. 1 ராஜாக்களின் புஸ்தகத்திலே 17ஆம் அதிகாரத்திலே ஒரு சம்பவம் நடக்கிறது. எலியா தீர்க்கதரிசி வாழ்ந்த காலத்திலே நடந்த ஒரு சம்பவம். சாரிபாத் என்கின்ற ஊருக்கு எலியா போகிறான். அங்கே போகும்படியாக ஆண்டவர் தான் அங்கே அவனோடு கூட பேசுகிறார். எலியா பயந்து சில காலம் தலைமுறை வாழ்க்கை வாழக்கூடிய ஒரு சூழ்நிலை வருகிறது. அப்படிப்பட்ட வாழ்க்கை நேரத்திலே அவனுடைய அங்கு தேசத்திலே வேறு பஞ்சம். ஆனால் எலியாவுக்கு உணவு கிடைக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கிறது. காகங்கள் அவனுக்கு உணவு கொண்டு வருகிறது. சில காலம் கழிந்த பின்பதாக அவன் ஒரு கேரி ஆறு என்கின்ற இடத்திலே தங்கி இருக்கிறான். அந்த ஆற்று தண்ணீர் கூட வற்றி போகிறது. அதன் பின்பதாகத்தான் ஆண்டவர் அவனிடத்திலே சொல்கிறார், நீ சாரிபாத் என்கின்ற ஊருக்கு போ, அங்கே ஒரு விதவை இருக்கிறாள், அங்கே போ, அதன் மூலமாக நீ போஷிக்கப்படுவாய், அந்த விதவைக்கு கட்டளையிட்டேன் என்றார். அந்த அடிப்படையில அவன் சாரிபாத் ஊர் விதவைக்கு போகிறான். இந்த சம்பவத்தை அநேகரிடத்து பேசுவதுண்டு. என்ன, அங்கே போகும்போது அவளிடத்திலே ஒரு அப்பம் கேட்கிறார். அருங்கள் 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். அவன் எழுந்து சாரிபாத்துக்கு போனான். அந்த பட்டணத்தின் ஒலிமுக வாசலுக்கு அவன் வந்தபோது அங்கே ஒரு விதவை விறகு பொறுக்கி கொண்டிருந்தான். அவன் அவளை பார்த்து கூப்பிட்டு, நான் குடிக்கிறதற்கு கொஞ்சம் தண்ணீர் ஒரு பாத்திரத்தில் எனக்கு கொண்டு வா என்றார். கொண்டு வர அவள் போகிற போது அவன் அவளை நோக்கி கூப்பிட்டு, கொஞ்சம் அப்பமும் உன் கையில் எனக்கு கொண்டு வா என்றார். அதற்கு அவள், பானையில் ஒரு பிடி மாவும் கலயத்தில் ஒரு கொஞ்சம் எண்ணெயுமே அல்லாமல் என்னிடத்தில் ஒரு அடையும் இல்லை என்று உம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். இதோ நானும் என் குமாரனும் சாப்பிட்டு செத்து போக அதை எனக்கும் அவனுக்கும் ஆயத்தப்படுத்துகிறதற்கு 2 விறகு பொறுக்க போகிறேன் என்பதாக அவள் சொல்லுகிறார். அப்பொழுது எலியா சொல்லுகிற காரியம், பயப்படாதே, நீ போய் உன் வார்த்தையின்படியே ஆயத்தப்படுத்து. ஆனாலும் முதல் அதிலே எனக்கு ஒரு சிறிய அடையை பண்ணி என்னிடத்தில் கொண்டு வா, பின்பு உனக்கும் உன் குமாரனுக்கும் பண்ணலாம். கர்த்தர் தேசத்தின் மேல் மழையை கட்டளையிடும் நாள் மட்டும் பானையின் செலவழிந்து போவதும் இல்லை, கலசத்தின் எண்ணெய் குறைந்து போவதும் இல்லை என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார் என்றார். அவள் போய் எலியாவின் சொற்படி செய்தாள். அவளும் இவனும் அவள் வீட்டாரும் அநேக நாள் சாப்பிட்டார்கள். கர்த்தர் எலியாவை கொண்டு சொன்ன வார்த்தையின்படியே பானையிலே செலவழிந்து போகவும் இல்லை, கலயத்தின் எண்ணெய் குறைந்து போகவும் இல்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறார். இந்த வார்த்தையை வைத்துக் கொண்டு எலியா என்கின்ற இடத்திலே இன்றைக்கு இருக்கின்ற ஊழியக்காரர்கள் என்கிறவர்களை பொருத்தி, எங்களுக்கு நீங்கள் கொடுத்தால் முதல் பாகத்தை, முக்கியமானது உங்களிடத்தில் இருக்கிறதை முதல் பங்கை எங்களுக்கு கொடுத்தால், உங்களுக்கு ஒன்றுமே இல்லாத சூழ்நிலையில் கூட எங்களுக்கு அதை கொடுத்தால் உங்களுக்கு வாழ்க்கையில் எந்த குறையும் வராது, உங்களுடைய வீட்டிலே எந்த குறைச்சலும் வராது, பானையில் குறைந்து போவதும் இல்லை, எண்ணெய் குறைந்து போவதும் இல்லை என்கின்ற இந்த வார்த்தைகளை பயன்படுத்துவதை நான் பார்க்க முடியும். ஆனால் இது அதற்காக சொல்லப்பட்ட ஒரு வசனம் அல்ல. இது உண்மையிலே ஒரு நடந்த சம்பவம். அந்த சம்பவத்தை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது.
இங்கே அவள் சாகப் போகிற, அதாவது சாகப் போகிற மீன் அடுத்த வேளைக்கு உணவு இல்லை, இப்பொழுது இருக்கிறது, இப்பொழுது சாப்பிட்டு விட்டு அடுத்த வேளை உணவு இல்லாமல் சாகக்கூடிய ஒரு சுச்சுவேஷன்ல அவளும் அவளுடைய பிள்ளைகளும் வாழுகிறார்கள். இங்கே எலியாவும் என்ன செய்கிறான்? தேவனுடைய வார்த்தையை பேசினது நிமித்தம் தேசத்திலே வாழ முடியாமல் ஒரு தலைமுறை வாழ்க்கை வாழ வேண்டிய சூழ்நிலை வருகிறது. ஆண்டவர் சொன்ன வார்த்தையின்படி தேசத்திலே பஞ்சமும் காணப்படுகிறது. இப்போ ஆண்டவர் தான் எலியாவை அந்த விதவையின் வீட்டுக்கு அனுப்புகிறார். அப்படி இருக்கும் போது அவளிடத்திலே தண்ணீர் கேட்கிறார். தண்ணீர் கேட்கும் போது அவள் எந்த மறுப்பும் சொல்லாமல் அவள் தண்ணீர் கொடுக்கிறாள். அவளிடத்தில் அந்த நேரத்தில் எந்த வார்த்தையும் ஆசை வார்த்தை காட்டவில்லை. நீ எனக்கு தண்ணீர் கொடுத்தால் நீ இது உனக்கு பல மடங்காக கிடைக்கும் என்பதாக ஒரு எந்த வார்த்தையும் ஆசை வார்த்தை காட்டவில்லை. அவள் தண்ணீர் கொடுக்கிறாள். தண்ணீர் கொண்டு வரும்படியாக போகிறாள். தண்ணீர் கொண்டு வர போகும்போதுதான் எனக்கு அப்பமும் கொண்டு வா என்று சொல்லும் போது அப்போதுதான் அவள் தன்னுடைய சூழ்நிலையை விவரிக்கிறார். அந்த அளவுக்கு நீங்கள் நினைக்கிற அளவுக்கு அப்பம் எல்லாம் சுட்டுக் கொடுக்கிற அளவுக்கு எனக்கு வசதி இல்லை, கொஞ்சம் மாவு தான் இருக்கிறது, அது எனக்கும் என்னுடைய பிள்ளைக்கும் மட்டும்தான் போதுமானதாக இருக்கிறது, அதுவும் இந்த வேளை சாப்பிட்டு விட்டு அடுத்த வேளைக்கு அது சாப்பிடக்கூடிய அந்த அளவுக்கும் அது பத்தாது என்கிற அடிப்படையிலே அவள் சொல்லுகிறார். அப்பொழுது தான் எலியா சொல்லுகிறார், சரி நீ செய், ஆனால் நீ சுடு, உனக்கும் உன்னுடைய பிள்ளைக்கும் அப்ப சுடு, ஆனால் சுடுவதற்கு முன்பாக ஒரு சின்ன ஒரு அடை, ஒரு சின்ன ஒரு காரியத்தை மட்டும் எனக்கு கொண்டு கொடுவா என்று சொல்லி இங்கே எலியா கேட்கிறார். எலியா கேட்கும் போது சொல்லுகிறார், கர்த்தர் இந்த பஞ்சம் எல்லாம் தீருகிற வரைக்கும் இந்த பானையிலே மா செலவழிந்து போவதும் இல்லை, கலசத்தின் எண்ணெய் குறைந்து போவதும் இல்லை என்று தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார் என்றார். அவளும் அதன்படியாக செய்கிறார். இப்போ அவள் இயல்பாகவே கொடுக்கக்கூடிய குணாதிசயம் உடையவள். அவளை ஆண்டவர் ஏற்கனவே நியமித்திருக்கிறார். எலியாவுக்கு பராமரிக்கும்படியாக அல்லது எலியாவை போஷிக்கும்படியாக விதவைக்கு கட்டளை இட்டேன் என்று சொல்லி ஆண்டவர் ஏற்கனவே சொல்லி இருக்கிறார். ஆகையால் அவளுக்கு பானையிலே எண்ணெய் குறையவில்லை. அது ஆண்டவருடைய திட்டம். அங்கே ஒரு அற்புதம் நடத்த வேண்டும் என்பது ஆண்டவருடைய திட்டம். மாறாக கொடுத்தால்தான் அற்புதம் நடக்கும் என்கிற உபதேசத்திற்காக இது செய்ய சொல்லப்பட்டது அல்ல. அங்கே உதவி பெறக்கூடிய இடத்துல இருக்கிற எலியா என்கிறவர் ஏற்கனவே பெரிய ஒரு பணக்காரத்தனமாக, ஏற்கனவே அதிக உணவு செல்வ செழிப்பு உள்ளவர், மறுபடியும் தனக்கு செல்வத்தை சேர்க்கும்படியாகவும் கேட்கவில்லை. எலியா ஏற்கனவே உணவு தட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய நபர். காரணம், அவர் கடவுளுடைய வார்த்தையை பேசினது நிமித்தம் அவருக்கு தலைமுறை வாழ்க்கை வாழக்கூடிய ஒரு சூழ்நிலை வருகிறது. ஏற்கனவே இருந்த இடத்திலே கேரித் என்கின்ற பகுதியிலே ஆற்று நீர் வற்றி போய்விட்டது. ஆகவே அந்த இடத்திலே வாழ முடியாத சூழ்நிலை. ஆண்டவர் ஆகவே நீ இந்த இடத்துல போய் வாழு என்று சொன்னது நிமித்தம் வருகிறார். அதை தற்காலத்திலே சுகபோகமாய் வாழுகிறவர்கள், ஏற்கனவே அதிக அளவிலே மக்களிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டவர்கள், மறுபடியும் இன்னி எங்களுக்கு கொடுத்தால்தான் உங்களுக்கு கிடைக்கும் என்று சொல்வதற்கு பயன்படுத்தக்கூடாது, முடியாது. காரணம், அப்படி பயன்படுத்தினால் 2 ராஜாக்கள் புஸ்தகத்திலே ஒரு சம்பவம் வருகிறது. 2 ராஜாக்கள் புஸ்தகத்திலே எலியாவுடைய சீடன் எலிசா மூலமாக ஒரு காரியம் நடக்கிறது. 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரத்திலே தீர்க்கதரிசிகளுடைய புத்திரர்கள் ஒருவனுக்கு மனைவியா இருந்த ஒரு ஸ்திரீ எலிசாவை பார்த்து, உமது அடியானாகிய என் புருஷன் இறந்து போனான், உமது அடியான் கர்த்தருக்கு பயந்து நடந்தான் என்பதை அறிவீர். கடன் கொடுத்தவன் இப்போது என் 2 குமாரையும் தனக்கு அடிமைகளாக்கி கொள்ள வந்தான் என்றார். இங்கே எலிசாவினிடத்திலே பேசுகிற ஒரு தீர்க்கதரிசியுடைய மனைவி. அந்த மனைவி என்ன சொல்லுகிறாள்? என்னுடைய கணவன் ஆண்டவருக்கு பயந்து நடந்த ஒரு மனிதன், ஆனால் நாங்கள் வறுமையில் இருக்கிறோம், கடன் வாங்கினவர்கள் பிள்ளையை பிடித்துக் கொண்டு போக வந்திருக்கிறார்கள், அந்த அளவுக்கு பிரச்சனையோடு இருக்கிறோம் என்பதாக சொல்லுவார். அங்கே நீங்கள் படித்து பார்த்தால் ஒரு அற்புதம் நடக்கும். அவளிடத்திலே என்ன இருக்கிறது? ஒரு குடம் எண்ணெய் அல்லாமல் வேற ஒன்றும் இல்லை என்பதாக சொல்லுகிறார்.
அப்பொழுது நீ பக்கத்துல வீட்டிலே ஆள் அனுப்பி பாத்திரங்கள் எல்லாம் வாங்கி கொண்டு வர சொல்லுகிறான் போது அது வாங்கி கொண்டு வந்து இந்த எண்ணெய் ஊற்றும் போது எண்ணெய் பெருகுகிறது. இந்த இடத்திலே உனக்கு அற்புதம் நடக்க வேண்டும் என்றால் முதலாவது எனக்கு ஏதாவது ஒன்றை கொடு, உன்னிடத்துல இருக்கிற ஒரு முதல் தரமான ஒன்றை கொடு, அப்பொழுதுதான் அற்புதம் நடத்த முடியும் என்று சொல்லி எலிசா ஏதாவது சொன்னாராம். இல்லை, அவள் அங்கே அதை எலிசாவுக்கு எதையும் கொடுக்கவில்லை. எதுவும் கொடுக்காமலே அற்புதம் நடந்தது. அப்போ கடவுள் அற்புதம் செய்வது என்பது அது ஆண்டவருடைய இரக்கமாக இருக்கிறது, ஆண்டவருடைய தயவாக இருக்கிறது. மாறாக இதை கொடுத்தால் தான் ஆண்டவர் அற்புதம் செய்வார் என்று சொல்லி ஆண்டவர் எந்த அற்புதம் செய்வதற்கு எந்த ஒரு ஃபார்முலாவையும் ஆண்டவர் வைக்கவில்லை. வேதாகமத்திலே பல அற்புதங்கள் நடந்திருக்கிறது. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு சூழ்நிலையிலே ஒவ்வொரு விதங்களிலே இருக்கும். ஒவ்வொரு அற்புதத்தையும் எடுத்து வைத்துக் கொண்டு அதே போல அற்புதம் இன்றைக்கு நடக்க வேண்டும் என்றால் அதிலே என்ன பின்பற்றப்பட்டதோ அதே காரியத்தை செய்தால் இன்றைக்கு அற்புதம் நடக்கும் என்று சொல்ல முடியாது. ஆண்டவர் ஒவ்வொரு நேரம் ஒவ்வொரு விதங்களிலே ஒவ்வொரு மனிதர் வாழ்க்கையிலே அவர் தன்னுடைய விருப்பப்படி செயல்படக்கூடியவராக இருக்கிறார். ஆகவே வேதாகமத்திலே ஏதாகிலும் ஒரு சம்பவங்களை எடுத்து வைத்துக் கொண்டு அப்படியே அதன்படியே இப்பொழுதும் நடக்கும் என்று சொல்லி சொல்லக்கூடாது. இதே போல இயேசு கிறிஸ்து பிரசங்கம் பண்ணின போது நடந்த ஒரு சம்பவத்தை எடுத்து சொல்வார்கள். இயேசு கிறிஸ்து பிரசங்கம் பண்ணின போது 5000 புருஷர்களுக்கு அதிகமான மக்கள் கூடியிருந்த போது அவர்களுக்கு உணவு கொடுக்கும்படியாக சீடர்கள் வந்து அவர்களை அனுப்பிவிட வேண்டும், எல்லாரும் பசியா இருப்பார்கள் என்று சொல்லும் போது இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நீங்களே உணவு கொடுங்கள் என்று சொல்லி. அப்போது நாங்க 200 பணத்துக்கு அப்பங்கள் வாங்கினாலும் பத்தாது என்று சொல்லும் போது உங்களிடத்துல என்ன இருக்கிறது என்று கேட்க, ஒரு சிறு பையனிடத்திலே 5 அப்பங்களும் 2 மீன்களும் இருக்கிறது என்று சொல்லி, அப்ப நீ அதை கொண்டு வாருங்கள் என்று சொல்லி அதை ஆசீர்வதித்து 5000 பேருக்கு அதிகமாக உணவு கொடுப்பார். 12 கூடை நிறைய மிச்சமானது மீதியான துண்டுகள் அப்ப துண்டுகள் சேகரிக்கப்படும். இதை வைத்து அவன் கொடுத்ததினால்தான் அற்புதம் நடந்தது, அதை மீதி 12 கூடை நிறைய அவன் தான் கொண்டு போனான் என்கிறதாக எல்லாம் வேதத்துல இல்லாத விளக்கங்களை எல்லாம் கொடுப்பார்கள் சிலர். ஆனால் அந்த பையனிடத்திலே அந்த அப்பத்தை வாங்கும் போது யாராகிலும் இந்த அப்பத்தை கொடு, அப்பொழுதுதான் ஆண்டவர் பல மடங்காக திருப்பி கொடுப்பார் என்று சொன்னதுனால அவன் நான் கொடுக்கவில்லை. அந்த அற்புதம் நடத்தப்படுவதற்கு முன்பதாக நீ கொடு, அப்பொழுது உங்களுக்கு பல மடங்காக கிடைக்கும், நீ 5 அப்பம் வச்சிருக்கிறா, நீ 5 அப்பத்தையும் கொடுத்தால் உனக்கு 500 அப்பங்கள் திரும்பி கிடைக்கும் என்று சொல்லி வாக்குறுதி கொடுத்து அந்த அப்பத்தை வாங்கவில்லை. மாறாக அவன் கொண்டு வந்ததை இரக்கத்தின் அடிப்படையில கொடுக்கிறான், அன்பின் அடிப்படையில கொடுக்கிறான். எல்லாருக்கும் இருக்கிறதை பகிர்ந்து என்னத்துல இருக்கிறதே எல்லாருக்கும் பகிர வேண்டும் என்கிற அடிப்படையில கொடுக்கிறான். அதன் பிறகுதான் அற்புதம் நடக்கிறது. அற்புதம் நடக்கும் முன்பதாக அவனுக்கு சொல்லப்படவில்லை, நீ இப்படி கொடுத்தால் இப்படி எல்லாம் நடக்கும் என்று அவனுக்கு சொல்லப்படவில்லை. அப்படி சொல்லப்பட்டு அவன் பிரெயின் வாஷ் செய்யப்பட்டு அதன் அடிப்படையிலே கொடுக்கவில்லை. ஆனால் இன்றைக்கு மனிதர்கள் தாங்கள் மக்களிடத்திலிருந்து பணத்தை பெற்றுக் கொள்வதற்காக பிரெயின் வாஷ் செய்கிறவர்களாக இருக்கிறார்கள். நீங்கள் இப்படி எல்லாம் கொடுக்க வேண்டும், அப்பொழுது இப்படி எல்லாம் நடக்கும் என்கிற அளவுக்கு மனிதர்கள் காணப்படுகிறவர்களாக காணப்படுகிறார். இங்கே இந்த எலியாவுக்கு கொடுத்த அந்த விதவை ஆகட்டும், அவள் ஆசையால் கொடுக்கவில்லை, அன்பினால் தான் கொடுத்தாள். ஆகவே தான் இந்த விஷயத்தை சொல்வதற்கு முன்பதாக நினைத்திருந்தால் தண்ணீர் கூட கொடுக்காமல் போயிருக்கலாம். ஆனால் அவள் அன்பினால் கொடுக்கக்கூடியவளாக இருந்தாள். தேவாலயத்திலே 2 காசை போட்ட விதவை இயேசு கிறிஸ்து பாராட்டுகிறார். அவள் என்ன, நான் இப்படி என்னிடத்துல இருக்கிற எல்லாத்தையும் போட்டால் எனக்கு பல மடங்காக கிடைக்கும் என்றா கொடுத்தா? இல்லை, அவளுக்கு அங்கே எந்த வாக்குறுதியும் கொடுக்கப்படவில்லை, எந்த ஆசையை தூண்டும் உபதேசமும் இல்லை. ஆண்டவர் நாம் கொடுக்கிறதை பார்க்கிறார். அதே வேளையிலே நாம் தவறான நோக்கங்களிலே கொடுத்தால் அதையும் பார்க்கிறவராக இருக்கிறார். அப்படி பார்க்கும்போது ஆண்டவர் அதை அங்கீகரிப்பதும் இல்லை. ஆண்டவர் கோடிக்காக கொடுத்தாலும் ஆண்டவர் பல வேளைகளில் அங்கீகரிப்பில்லை. நம்முடைய எண்ணங்கள் தவறாக இருக்கிற பட்சத்திலே, நம்முடைய எண்ணங்கள் சுயநல நோக்கத்தில் இருக்கின்ற கடவுளை ஒரு பணத்தை போட்டு பணத்தை பெற்றுக் கொள்ளக்கூடிய ஒரு வியாபார தலமாக கடவுளை நாம் பார்ப்போம் என்று சொன்னால், அல்லது பணங்காய்க்கு மரமாக நாம் கடவுளை பார்ப்போம் என்று சொன்னால், அதற்காக நாம்
ஒரு முதலீடாக நாம் பார்ப்போம் என்று சொன்னால் ஆண்டவர் அதை அங்கீகரிப்பது இல்லை. காரணம், வேதாகமத்திலே பலர் கொடுத்தும் பலர் பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறதை நாம் பார்க்க முடியும். ஆதி சபையிலே கொடுத்தார்கள், ஆனால் செல்வம் பெறவில்லை. அப்போ சில 2:4 எல்லாம் பார்க்கும்போது எல்லாரும் தங்கள் தங்கள் சொத்துக்களை எல்லாம் விற்று அப்போஸ்தலருடைய பாதத்திலே வைக்கிறார்கள். அவர்களை குறித்து பின் நாட்களில் சொல்லப்படுகிறது என்ன? எருசலேமில் இருக்கிற பரிசுத்தவான்கள் பரமையில இருக்கிறார்கள், அவர்களுக்காக பணம் சேகரிக்க வேண்டும் என்று சொல்லி மக்கதோனியரிடத்திலும் கொரிந்து சபை மக்களிடத்திலும் பணம் பிரிக்கக்கூடிய சூழ்நிலை தான் காணப்படுகிறது. கொரிந்தியர் மக்களுக்கு எழுதும் போது மக்கதோனியாவுடைய பெருமைகளை பற்றி எழுதுகிறார். அப்பொழுது என்ன எழுதுகிறார்? அவர்கள் ஏற்கனவே குறைவிலே இருக்கிறார்கள் என்றுதான் எழுதுகிறார். அப்படி கொடுக்கக்கூடியவர்களும் குறைவிலே இருக்கிறார்கள், ஆனாலும் மன விருப்பத்தோடு கொடுக்கிறார்கள் என்று சொல்லி சொல்லுகிறார். பவுல் அப்போஸ்தலன் எல்லாவற்றையும் விட்டுதான் வந்தார், எல்லாவற்றையும் கொடுத்தார் கடவுளுக்காக. ஆனால் அதற்காக பல மடங்கு பெற்றுக் கொள்ளவில்லை, மாறாக துன்பத்திலே இருந்தார். பேதுரு கொடுத்து விட்டு வந்தார், மாறாக துன்பத்திலே இருந்தார், சிறையில இருக்கிறார். பசியிலும் வேதனையிலும் நிர்வாணத்திலும் இருக்கிறதாக அவர்கள் சாட்சி கொடுக்கிறார்கள். அப்போ அவர்கள் கடவுளை பின்பற்றுவது அல்லது கடவுளுக்காக கொடுப்பது என்பதை தாங்கள் மறுபடியும் செல்வத்தை பெற வேண்டும் என்கிறதற்காக பயன்படுத்திக் கொள்ளவில்லை, மாறாக அவர்கள் கிறிஸ்துவை பெற்றுக் கொள்ள வேண்டும் என்பதாக விரும்புகிறார்கள். பவுலப்போஸ்தலன் எனக்கு லாபமாயிருந்த அனைத்தையும் நான் இப்பொழுது நஷ்டம் என்று கருதுகிறேன். எதற்காக? நான் கிறிஸ்துவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக. நான் கிறிஸ்துவை அறிய வேண்டும், அதற்கு தடையாக என்னிடத்துல எதெல்லாம் இருக்கிறதோ நான் கொடுக்கிறேன் என்கிற அடிப்படையிலே அதெல்லாவற்றையும் நான் இழப்பதற்கு தயார் என்கின்ற அடிப்படையிலே பவுல் சொல்லுகிறார். இன்னொரு பகுதி நீதிமொழிகள் புஸ்தகத்திலே, நாம் ஏழைக்கு கொடுப்பது கூட நாம் எந்த அடிப்படையில கொடுக்க கூடாது, நமக்கு பல மடங்கு திருப்பி கிடைக்கும் என்கின்ற அந்த நம்பிக்கையிலே கொடுக்க கூடாது. ஒரு நீதிமொழிகளிலே ஒரு வசனம் உண்டு, ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான், அவர் கொடுத்ததை அவர் அவனுக்கு திரும்ப கொடுப்பார் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. இங்கே ஏழைக்கு இறங்குவதை பற்றி தான் சொல்லப்பட்டிருக்கிறதே தவிர இதுவும் காணிக்கை கொடுப்பதற்கான காணிக்கை பெட்டிக்கான விளம்பரம் அல்ல. இங்கே அதே போல இயேசு கிறிஸ்து தேவன் அல்லது சாலமோன் பல மடங்கு ஆண்டவர் திரும்ப கொடுப்பார் என்கிறதை எழுதவில்லை, அவன் கொடுத்ததை அவர் திரும்ப கொடுப்பார் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் எந்த அடிப்படையில திரும்ப கொடுப்பார்? நான் இப்பொழுது ஏழைக்கு ஒரு 100 ரூபாய் போட்டேன், ஆண்டவர் எனக்கு பல திரும்ப நான் போட்ட 100 ரூபாய் கொடுப்பார் என்கிறதா இதனுடைய அர்த்தம் அல்ல. ஏழைக்கு இறங்குகிறவன், இங்கே நோக்கம் என்பது என்றால் ஏழைக்கு இரக்கத்தின் அடிப்படையில கொடுக்க வேண்டும் என்கிறதான். அங்கே ஏழைக்கு இறங்குகிறவன், ஏழைக்கு பணம் கொடுக்கிறவன் என்று கூட ஆண்டவர் எழுதவில்லை. ஏழைக்கு இரக்கம் காட்டுகிறவன். ஏழைக்கு பணம் கொடுக்கிறவர்கள் இன்றைக்கு பலர் இருக்கிறார்கள், அரசியல்வாதிகள் செய்யாத பணமா. அவர்கள் தங்கள் பெரிய அளவிலே கருப்பு பணங்களை எல்லாம் சேகரித்து வைப்பார்கள், அல்லது பெரிய அளவிலே பணம் வைத்திருப்பார்கள், அதிலே கொஞ்சம் எல்லாம் சேரிட்டி செய்வார்கள். செய்யவில்லை என்றால் அவர்கள் அதிக அளவிலே வரி கட்ட வேண்டியிருக்கும். வரி கட்டாமல் இருப்பதற்காக இப்படிப்பட்ட காரியங்களை எல்லாம் செய்வார்கள். அப்போ அதெல்லாம் ஆண்டவருக்கு கடன் கொடுத்ததாக கணக்கில் வருமா? அல்ல. இங்கே இரக்கம், ஏழைக்கு இறங்குதல். அப்போ கொடுக்கிறதுக்கு எந்த அடிப்படையில் இருக்க வேண்டும்? இரக்கத்தின் அடிப்படையில் இருக்க வேண்டும். நான் பல மடங்கு பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கின்ற பேராசையின் அடிப்படையில இருக்கக்கூடாது. அப்போ நாம் எப்பொழுதும் நாம் ஒரு மனிதருக்கு கொடுக்கிறோம் என்கிறது, நாம் உதவி செய்கிறோம் என்கிறது, நான் இப்படி செய்தால் எனக்கு பல மடங்காக கிடைக்கும் என்கின்ற எண்ணம் இருக்கும் என்று சொன்னால் அது தேவனுடைய பார்வையிலே உண்மையானது, பிரியமானது அல்ல. நாம் கொடுக்கிறது அன்பின் அடிப்படையில் இருக்க வேண்டும், நாம் கொடுக்கிறது இரக்கத்தின் அடிப்படையில் இருக்க வேண்டும். 1 கொரிந்தியர் புத்தகத்திலே 13ஆம் அதிகாரத்திலே பவுலப்போஸ்தலன் அழகாக சொல்லுவார். மூன்றாம் வசனம், எனக்கு உண்டான யாவற்றையும் நான் அன்னதானம் பண்ணினாலும் என் சரீரத்தை சுட்டரிப்பதற்கு கொடுத்தாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் ஒரு பிரயோஜனமும் இல்லை. நான் கொடுத்ததுனால் ஒரு பிரயோஜனமும் உண்டாகாது. ஏன்? நான் எனக்கு உண்டான, எனக்கு 1000 கோடி சொத்து இருக்கிறது, 1000 கோடியும் விற்று நான் கொடுக்கிறேன் என்றாலும்
அதிலே நான் அன்பு அன்பு அன்பின் அடிப்படையிலே இல்லாமல், அது என்னுடைய சுயநல நோக்கிலே ஏதாவது ஒரு காரணத்திலே இருக்கிறது, நான் இப்படி கொடுத்தால் எனக்கு பல மடங்காக கிடைக்கும் என்கின்ற ஒரு சுயநலம் இருந்தால் கூட, அல்லது வேறு ஏதேனும் ஆதாயம் இருந்தால் கூட அன்பின் அடிப்படையிலே இருக்காது. அப்போ அப்படிப்பட்ட இது அது பிரயோஜனம் இல்லை என்று சொல்லப்படுகிறது. கொடுப்பது என்பது ஏழைக்கு இறங்குகிறவன் இங்கே கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான் என்று சொல்லப்பட்டு, அது இரக்கம் ஏழைக்கு இரக்கம் பாராட்டுகிறவன். இரக்கம் பாராட்டுதல் என்பது பணம் மட்டுமே பொருள் அல்ல, பணத்தை மட்டுமே சார்ந்தது அல்ல, அது மனம் சார்ந்த ஒன்றாக இருக்கிறது. அது உதவி செய்தல் வரலாம், அதுல பல காரியங்கள் இருக்கு. ஆண்டவர் அதை அவனுக்கு திரும்ப கொடுப்பார் என்று சொன்னால், நான் பணம் கொடுத்தேன், ஆண்டவர் பதிலுக்கு பணமாக தருவார் என்றார். அப்படி இல்லை, ஆண்டவர் எப்படி வேண்டுமானாலும் தரலாம். இன்னும் சொல்ல போனால் கிறிஸ்தவ வெளிச்சத்திலே இதை பார்க்கும்போது, ஆண்டவர் ஒருவேளை நாம் கொடுக்கிற மனிதர்களுக்கு உதவி செய்கிற மனிதர்களுக்கு காண்பிக்கிற இரக்கம், அதை ஆண்டவர் பல மடங்காக திருப்பி தருவார் என்கிறதல்ல, அவர் ஏற்கனவே தந்து விட்டார் என்கிறதான் உண்மை. ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான், அவன் கொடுத்ததை கர்த்தர் திரும்ப தருவார் என்று சொல்லப்பட்டிருக்கு அல்லவா? உண்மையிலே இது கிறிஸ்தவத்துக்கு இது கிறிஸ்துவுக்கு முன்பு எழுதப்பட்டது. கிறிஸ்துவத்துக்குள்ளாக வந்த அந்த கண்ணோட்டத்திலே பார்ப்பீர்கள் என்று சொன்னால், ஆண்டவர் ஏற்கனவே தந்து விட்டார் என்கிறதான் உண்மையாக இருக்கும். அந்த அடிப்படையிலே நீங்கள் இறங்குங்கள் என்கிறதான் சரியாக இருக்கு. ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கும். இரக்கம் பாராட்டுதல் அது வெறும் பணமாக இருக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை. ஆண்டவர் அதை ஏழைக்குறத்தில் இறங்குகிறான் என்கிறதுக்காக ஆண்டவருக்கு பல மடங்கு பணம் தான் கொடுப்பார் என்று சொல்லி இதையும் தவறாக புரிந்து கொள்ளக்கூடாது. ஆண்டவர் எப்படி வேண்டுமானாலும் கொடுக்கலாம், ஆண்டவர் ஏற்கனவே கொடுத்து விட்டார். ஆகவே கணக்கு சொல்லி நான் இவ்வளவு கொடுத்தேன், ஆண்டவர் இவ்வளவு தந்திருக்கிறார் என்று சொல்லி கணக்கெல்லாம் கடவுளத்திலே பார்க்க முடியாது. அப்போ இப்படியாக நாம் கொடுக்கிறதை வைத்து கடவுளிடத்திலே பேரம் பேச முடியாது. கொடுக்கிறது என்கிறது அன்பின் அடிப்படையிலே, இரக்கத்தின் அடிப்படையிலே காணப்பட வேண்டும். கொடுக்க வேண்டும் என்பது கிறிஸ்தவத்தினுடைய ஒரு முக்கியமான ஒரு பண்பாக இருக்கிறது. அந்த பண்பு வெளிப்படும்படியாக நாம் கொடுக்க வேண்டும். ஏன் யாக்கோபு சொல்லப்பட்டிருக்கிறது, யாக்கோபு 2ஆம் அதிகாரத்திலே 15வது வசனம், ஒரு சகோதரனாவது சகோதரியாவது வஸ்திரம் இல்லாமலும் மனிதன் ஆகாரம் இல்லாமலும் இருக்கும்போது உங்களில் ஒருவன் அவர்களை நோக்கி நீங்கள் சமாதானத்தோட போங்கள், குளிர் காய்ந்து பைசையாருங்கள் என்று சொல்லியும் சரீரத்திற்கு வேண்டியவைகள் அவர்களுக்கு கொடாவிட்டால் பிரயோஜனம் என்ன என்று சொல்லி கேட்கிறார். அது செயல் நம்முடைய வெறுமே பேசினால் ஒரு செயல் நடந்து விடுமா? அல்ல. உண்மையான உண்மையிலே நமக்கு அவர்கள் மீது பரிவு இருக்கிறது என்றால், நான் பேசிவிட்டேன், அவர்களோட பேசிவிட்டேன், அதுதான் என்னுடைய பரிவு, நான் அவர்களது அன்பு காட்டி விட்டதாக அர்த்தமாகாது. ஒருத்தர் கஷ்டப்படுகிறான் என்றால் அவர்களுக்கு அந்த விதத்திலே எந்த அளவுக்கு உதவி செய்ய முடியுமோ உதவி செய்வதுதான் உண்மையிலே அன்பு என்கிறதை இங்க வெளிப்படுது. அப்போ கொடுக்கிறது என்கிறது அன்பின் அடிப்படையிலே இருக்க வேண்டும். ஏன்? 1 யோவான் 3ஆம் அதிகாரத்திலே 16ஆம் வசனத்திலே யோவான் சொல்லுகிறார், அவர் இயேசு கிறிஸ்து தம்முடைய ஜீவனை நமக்காக கொடுத்ததினாலே அன்பு இன்னதென்று அறிந்திருக்கிறோம். இயேசு கிறிஸ்து முதலாவது இரக்கம் பாராட்டி இருக்கிறார், அன்பை காண்பித்திருக்கிறார். நாம் ஏற்கனவே நீதிமொழிகளை படித்தோம், ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான், அவன் கொடுத்ததை கர்த்தர் தருவார் என்று சொல்லி. நம்ம கிறிஸ்தவம் அப்படி இல்லை. கடவுள் முதலாவது நமக்கு தந்திருக்கிறார். முதலாவது கடவுள் நமக்கு அவர் தம்மையே தந்திருக்கிறார். அவர் தம்முடைய ஜீவனை நமக்கு தந்திருக்கிறார். அப்போ நாம் தான் இப்பொழுது கடனாளிகள். அதாவது ஏழைக்கு இறங்குகிறான், கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான். அப்போ இங்க யார் கடன்? முதலாவது கடன் யார்? கடன்காரர் யார்? கர்த்தர் என்கிறது போல சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் உண்மையிலே ஒரு மனிதன் உட்கார்ந்து சிந்தித்தால் முதலாவது யார் கொடுத்தது? கடவுள் தன்னை கொடுத்தார். இப்போ யார் கடனாளி? நான் தான் கடனாளி. ஆகவே நான் இரக்கம் காட்டி விட்டேன், எனக்கு கடவுள் கடனாளி என்று சொல்லி கிளைம் எல்லாம் பண்ண முடியாது.
நாம அந்த அளவுக்கு எல்லாம் கடவுளுக்கு கொடுத்து கடவுள் கடனாளியாகிற அளவுக்கு எல்லாம் நாம் கொடுக்க முடியாது. அப்போ அவர் தம்முடைய ஜீவனை நமக்காக கொடுத்ததுனாலே அன்பு என்னதென்று அறிந்திருக்கிறோம். நாமும் சகோதரருக்காக ஜீவனை உயிர் கொடுக்க அளவுக்கு கடனாளிகள். அப்படி இருக்கத்தான் இன்றைக்கு பலர் எண்ணுவது போல, நாம் இந்த அளவுக்கு கொடுத்தால் கடவுள் கடனாளியாக்கி விடுவார், அதனால் பல மடங்கு திருப்பி தந்து விடுவார் என்று பேசுவது அல்ல. ஒருவன் நாம் ஜீவனை கொடுக்கவே கடனாளிகளாக இருக்கிறோம். ஆகவே ஒருவன் இந்த உலக ஆஸ்தி உடையவனாக இருந்து அவனிடத்திலே செல்வங்கள் போதுமான அளவுக்கு இருக்கிறது. அதே வேளையிலே பக்கத்து வீட்டிலோ தன்னுடைய சகோதரனோ ஒருவனுக்கு குறைச்சல் உண்டென்று கண்டு அவன் பார்க்கும்போது அவனுக்கு குறைச்சல் உண்டென்று தெரிகிறது. அப்படி கண்டு தன் இருதயத்தை அவனுக்கு அடைத்துக் கொண்டால், அப்படிப்பட்டவர்களுக்கு இருதயத்தை அடைத்துக் கொள்வது என்பது என்னது? அவனுக்கு உதவி செய்யாமல் இருப்பது. அவனுக்கு உதவி செய்யக்கூடிய எல்லாமே இருக்கிறது. அதுதான் ஒருவன் இவ்வளவுத்திலே ஆஸ்தி உடையவனாக இருந்து, அவனுக்கு ஆஸ்தி இருக்கிறது, பணம் இருக்கிறது, பேங்க் பேலன்ஸ் இருக்கிறது. ஆனா பக்கத்திலே அல்லது சகோதரன், ஒரு பார்க்கக்கூடிய இடத்திலே உள்ள சகோதரன் ஒருவனுக்கு குறைச்சல் உண்டு, அவனுக்கு குறைச்சல் இருக்கிறது, அவனுக்கு உணவுக்கே வழி இல்லாமல் இருக்கிறது, கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறான், அவனுக்கு என்னால் உதவி செய்ய முடியும், உதவி செய்யக்கூடிய கேப்பபிலிட்டி இருக்கிறது என்று கண்டும் நான் இருதயத்தை அடைத்துக் கொண்டிருக்கிறேன், நான் என்னது அதை செய்யாமல் இருக்கிறேன், அவனை கண்டும் காணாமல் இருக்கிறேன் என்று சொன்னால், அவனுக்குள் தேவ அன்பு நிலை கொள்ளுகிறது எப்படி? இங்கே யாருக்கு இருதயத்தை அடைத்துக் கொண்டால் தேவ அன்பு இல்லை என்று சொல்லப்படுகிறது? குறைச்சல் உள்ள ஒரு சகோதரனுக்கு. இன்றைக்கு மேடைகளிலே பேசுகிறவர்கள் எப்படி பேசுகிறார்கள்? அவர்கள் ஏற்கனவே மக்களிடத்திலிருந்து திரளான செல்வங்களை காணிக்கை என்கின்ற பெயரிலும் தசமபாகம் என்கின்ற பெயரிலும் விதைக்கிற இது என்கின்ற பெயரிலும் வாங்கி வைத்து அவர்கள் செல்வ செழிப்பாக ஆடம்பரக்காரர்கள் எல்லாம் வலம் வருகிறார்கள். அப்படி இருந்தும் நீங்கள் எங்களுக்கு கொடுக்காவிட்டால் உங்களுக்கு ஆசீர்வாதம் கிடைக்காது என்கின்ற அடிப்படையிலே பேசிக் கொண்டிருக்கிறார். வேதம் என்ன சொல்லுகிறது? ஆண்டவர் ஏற்கனவே உங்களுக்காக உயிரையே கொடுத்து விட்டார். ஆகவே நீங்கள் ஆண்டவருக்காக உயிர் கொடுக்க அளவுக்கு நீங்கள் கடனாளிகள். ஆண்டவருக்கு உயிர் கொடுக்க உங்களுடைய உயிரையே கொடுக்கக்கூடிய அளவிற்கு நீங்கள் கடனாளிகள். அப்படி இருக்கும்போது குறைச்சல் உள்ளவனுக்கு, இந்த பூமியில குறைச்சல் உள்ளவர்கள் இருக்கிறார்கள், அதிலே நீங்கள் ஒருத்தரை பார்க்கிறீர்கள், அப்படி நீங்கள் கண்டும் உங்களுடைய இருதயத்தை அடைத்துக் கொண்டிருப்பீர்கள் என்று சொன்னால் உங்களுக்குள்ளாக தேவ அன்பு இல்லை என்றுதான் இங்கே சொல்லப்படுகிறதை தவிர, அப்போ கொடுக்கிறது என்கிறது எந்த அடிப்படையில் இருக்க வேண்டும்? தேவ அன்பு அடிப்படையில் இருக்க வேண்டும். நீங்கள் கொடுக்காவிட்டால் உங்களுக்கு தேவ அன்பு இல்லை, நீங்கள் கொடுத்தால் தேவ அன்பை வெளிப்படுத்துகிறீர்கள். இப்படித்தானே பேச வேண்டும். இன்றைக்கு எப்படி பேசப்படுகிறது? நீங்கள் கொடுக்கவில்லை என்றால் உங்களுக்கு பொருள் கிடைக்காது, நீங்கள் கொடுத்தால் உங்களுக்கு பல மடங்கு கிடைக்கும். கொடுக்கல் வாங்கல் என்கின்ற அடிப்படையிலே பேசப்படுகிறது. ஆண்டவர் அப்படி சொல்லவில்லை. அந்த அடிப்படையில் ஆண்டவர் கொடுக்க சொல்லவில்லை. தேவ அன்பு வெளிப்படும்படியாக கொடுக்க வேண்டும். நீங்கள் கொடுக்காவிட்டால், குறைச்சல் ஒருத்தனுக்கு நீங்கள் கொடுக்காவிட்டால் உங்களுக்குள்ளாக தேவ அன்பு நிலை கொள்வது எப்படி? எப்படி உங்களுக்குள்ளாக தேவ அன்பு நிலை கொள்ளும்? ஆகையால் என் பிள்ளைகளே, வசனத்தினாலும் நாவினாலும் அல்ல, வெறும் பேச்சிலே அன்பு காட்டுகிறேன், நல்லா இருக்கீங்களா, அப்படியா, அவங்க வீட்டுல எவ்வளவு பிரச்சனை, சரி சரி எல்லாம் கடவுள் பார்த்துக்குவாரு, இப்படி பேச்சினால் அல்ல, வசனத்தினாலும் நாவினாலும் அல்ல, கிரியையினாலும் உண்மையினாலும் அன்பு கூற கடவோம். நம்முடைய செயல்களினால், உண்மையினால், வெறும் பேச்சினால் வடை சுடுவது அல்ல, அன்பு கூற கடவோம். அன்பு கூறுகிறது, இறங்குகிறது, அந்த அடிப்படையில தான் கொடுக்கிறதை வேதம் ஆமோதிக்கிறது. மற்றபடி தனக்கு உண்டான எல்லாவற்றையும் விற்று கொடுத்தாலும் அன்பின் அடிப்படையில கொடுக்காவிட்டால், அன்பு இல்லாவிட்டால், தேவ அன்பு இல்லாவிட்டால் அதனால் பிரயோஜனம் இல்லை என்று சொல்லி வேதாகமும் நம்மை கேட்கிறது. என் பிள்ளைகளே, வசனத்தினாலும் நாவினாலும் அல்ல, கிரியையினாலும் உண்மையினாலும் அன்பு கூற கடவோம். இதனாலே நாம் நம்மை சத்தியத்துக்குரியவர்கள் என்று அறிந்து நம்முடைய இருதயத்தை அவருக்கு முன்பாக நிச்சயப்படுத்திக் கொள்ளலாம். அப்போ நம்முடைய இருதயத்தை நாம் ஆண்டவருக்கு முன்பாக, ஆண்டவருடைய அன்பு எனக்குள்ளாக இருக்கிறது,
ஆண்டவருடைய அன்பை நான் புரிந்து கொண்டிருக்கிறேன், அது என்னுடைய வழியாக செயல் வழியாக வெளிப்படுகிறது என்று நம்மை நாமே நிச்சயப்படுத்திக் கொள்ளலாம். மாறாக நான் கொடுப்பேன், ஆண்டவர் பல மடங்காக திருப்பி கொடுப்பா, நான் ஒரு வளையலை கலற்றி போடுவேன், ஆண்டவர் எனக்கு என்னுடைய எல்லா கடன்களையும் தீர்ப்பார் என்கின்ற அடிப்படையிலே நாம் இருப்போம் என்று சொன்னால் இது தேவ அன்பு அல்ல. நம்முடைய இருதயத்தை எப்படி நிச்சயப்படுத்திக் கொள்ள முடியும்? ஆகவே இன்றைக்கு கொடுக்கிறதை தவறான மோட்டிவ் ஆக இன்றைக்கு பலர் மாற்றி விடுகிறார். அதாவது தவறான நோக்கத்துக்காக கொடுக்கிறது, அது பிரயோஜனமற்ற ஒன்றாக இருக்கிறது. வேதாகமும் அது கிறிஸ்தவம் கொடுக்குகிறதை உற்சாகப்படுத்துகிறது. உற்சாகமாக கொடுக்கிறதில் ஆண்டவர் பிரியமாகவும் இருக்கிறார். ஆண்டவர் மிக மிக பிரியமாக இருக்கிறார், விருப்பப்பட்டு ஆர்வமாக கொடுக்கிறவர்களிடத்திலே. ஆனால் அப்படி கொடுக்கும் போது நம்முடைய நோக்கம் தவறாக இருக்கிற பட்சத்திலே, நம்முடைய எண்ணங்கள் தவறாக இருக்கிற பட்சத்திலே ஆண்டவர் அதை அங்கீகரிப்பதில்லை. காயினும் ஆபேலும் ஆண்டவருக்கு பலி செலுத்தினார்கள், காணிக்கைகளை கொண்டு வந்தார்கள். ஆண்டவர் எல்லாவற்றையும் அங்கீகரிக்கவில்லை. ஆபேலையும் அவர் காணிக்கையும் அங்கீகரித்தார், காயினையோ அவர் அங்கீகரிக்கவே இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ ஆண்டவர் நீங்கள் அதிக அளவிலே கொடுக்கிறீர்கள், உங்களுடைய காணிக்கை எவ்வளவு பெருசாக இருக்கிறது, இவன் 1 லட்சம் கொடுத்தான், இவன் வெறும் 500 ரூபாய் தான் கொடுத்திருக்கிறான் என்று சொல்லி பணத்தை வைத்து உங்களை எடை போடுவதில்லை. ஆண்டவர் இருதயத்தை பார்க்கிறவராக இருக்கிறார். உங்களுடைய நோக்கங்கள் எந்த நோக்கத்திற்காக கொடுக்கிறீர்கள் என்கிறதை பார்க்கிறவராக இருக்கிறார். இன்னைக்கு கொடுக்கிறோம் என்று சொல்லுகிறவர்கள் பேராசையின் அடிப்படையில கொடுக்கிறதுனால்தான் ஏற்கனவே செல்வ செழிப்பாக இருக்கிற ஆடம்பரமாக வருகிற அவர்களுடைய நடை உடை பாவனை எல்லாமே ஆடம்பரமாகத்தான், அதிலே ஆடம்பரம் வெளிப்படும். தங்களை ஒரு சினிமா ஹீரோ அளவிற்கு தங்களை மாற்றிக்கொண்டு தங்களுக்கு பின்பாக, அதாவது சினிமா ஹீரோக்கள் தான் அவர்கள் ஒரு ஹீரோவாக நடந்து வருவார்கள், பேக்ரவுண்ட்ல துணை நடிகர்கள் அவர்களுக்கு ஜால்ரா போடுகிறவர்களா இருப்பார்கள். அதே போல இன்றைக்கு ஊழியக்காரர்கள் என்கிறவர்கள் காட்சி கொடுக்கிறார்கள். காட்சி கொடுத்து அவர்களுக்கு பணங்களை அள்ளி கொடுக்கிறவர்களாக இருக்கிறார்கள். ஏராளமான பணங்கள் ஓரிடத்திலே குவியக்கூடிய அளவிலே காணப்படுகிறது. அல்லது சில எப்படி நிறுவனங்களுக்கு என்று கொடுக்கிறார்கள். ஏன் அங்கே ஏற்கனவே பணம் உடையவர்களாக இருந்தும் அங்கே கொடுத்து கொண்டே இருக்கிறார்கள்? காரணம், மக்கள் எதற்காக கொடுக்கிறார்கள்? இங்கே இவர்களுக்கு கொடுத்தால், இந்த ஊழியருக்கு காணிக்கை கொடுத்தால் எனக்கு பல மடங்காக கிடைக்கும் என்கின்ற அடிப்படையில கொடுக்கிறார். அப்ப நோக்கம், நான் இந்த ஊழியருக்கு கொடுத்தால் எனக்கு இவ்வளவு இந்த பிரச்சனை சால்வ் ஆகும், எனக்கு இந்த பணம் கிடைக்கும் என்கிறது. ஆனால் அன்பின் அடிப்படையில கொடுக்கிறவர்களாக இருந்தால் அப்படி கொடுத்திருக்கவே மாட்டார்கள். இவன் ஏற்கனவே செல்வ செழிப்பாகத்தான் இருக்கிறான், அவனுக்கு அது தேவையே கிடையாது, இவனுக்கு இதுக்கு நான் கொடுக்க வேண்டும் என்றுதான் எண்ணுவேன். மாறாக தன் பக்கத்திலே ஒரு சகோதரன் குறைச்சலோடு இருக்கிறான், அங்கே கொடுக்க வேண்டும், அவனுக்கு தான் இப்பொழுது தேவை இருக்கிறது என்கின்ற அடிப்படையிலே கொடுக்கும். தனக்கு ஏதாவது கிடைக்கும் என்கிறதற்காக கொடுக்கிறது அல்ல. தேவன் எனக்கு அன்பை காண்பித்திருக்கிறார், அந்த அன்பை புரிந்திருக்கிறேன், இந்த அன்பை நான் வெளிப்படுத்த வேண்டும். நான் ஒன்றுமில்லாமல் இருந்த போது, நான் படுகொலியில் இருந்த போது தேவன் அன்பை காண்பித்து தூக்கி எடுத்திருக்கிறார். இப்பொழுது அதே வாய்ப்பு எனக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். எனக்கு, அதாவது இந்த உலகத்திலே ஆஸ்தி உடையவனாக இருந்து எனக்கு மற்றவர்களுக்கு உதவக்கூடிய அளவுக்கு ஆஸ்தி செல்வங்கள் எல்லாம் இருக்கிறது, அதுல ஓரளவுக்கு இருக்கிறது. அப்படி என்னும்போது இதை காட்டிலும் இல்லாத மக்கள் குழியிலே கிடக்கிறவர்கள் இருக்கிறார்கள். அவர்களுக்கு எனக்கு அவர்கள் மீது அன்பு காட்டும் போது அந்த அன்பை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு வாய்ப்பு எனக்கு இருக்கும் பட்சத்திலே நான் உதவி செய்கிறேன். ஆண்டவர் நோக்கத்தை பார்க்கிறவராக இருக்கிறார். மாறாக தவறான நோக்கத்திலே நாம் கொடுப்போம் என்று சொன்னால் அதனால் ஒரு பிரயோஜனம் இல்லை என்கிறதை நாம் புரிந்து கொள்ள. அப்போ ஆண்டவர் வேதாகமத்தினூடாக நமக்கு சொல்லுகிற காரியம், நாளைய தினத்தை குறித்து கவலைப்படாதே, நீ இப்படி கொடுத்தால் உனக்கு பல மடங்கு கிடைக்கும் என்கிறதே ஒரு கவலையின் வெளிப்பாடு. எனக்கு இப்போ இல்லை, இப்பொழுது இது இருக்கிறது பத்தாது, எனக்கு இன்னும் பல மடங்காக பெருக்கிக் கொள்ள வேண்டும். அப்பொழுது என்ன செய்ய வேண்டும்? நான் எனக்கு இருக்கிறதை இந்த ஊழியருக்கு சொல்லி இருக்கிறார், இதை சொன்னது போல கொடுக்க வேண்டும். அப்பொழுது என்னது? கடவுள் பல மடங்காக திருப்பி தருவார். இது ஒரு கவலையின் வெளிப்பாடு. அதாவது திருப்தியற்ற தன்மை, தனக்கு இருக்கிறதுனே திருப்தியற்ற தன்மையின் வெளிப்பாடு. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார் மத்தேயு 6ஆம் அதிகாரத்திலே, கவலைப்படுகிறதுனால்
உங்களில் எவன் தன் சரீர அளவோடு ஒரு முழத்தை கூட்டுவான்? 31. ஆகையால் எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை கொடுப்போம் என்று கவலைப்படாதிருங்கள். இவைகளை எல்லாம் அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள். மனிதனுடைய தேவைகள் குடிக்கிறது, உடுக்கிறது, தங்குகிறது, இதெல்லாம் சாதாரண தேவைகள். இது உங்களுக்கு வேண்டியவைகள் என்று சொல்லி உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். ஆக முதலாவது நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்கள். நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்தை தேடினால் இதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும் என்கின்ற எண்ணத்திற்காக தேடாதீர்கள். தேவனுடைய ராஜ்யத்தை தேட வேண்டும் என்பது தேவனுடைய ராஜ்யத்தை தேடணும் என்கிறதற்காக தேடுங்கள். இப்படி தேடினால் இது கூட கொடுக்கப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறதே என்கிறதற்காக தேடாதீர்கள். இவைகள் எல்லாம் கூட கொடுக்கப்படும் என்று சொன்னால் எதை சொல்லுகிறார்? இங்கே உங்களுக்கு அதிக அளவிலே செல்வங்கள் கிடைக்கும் என்கிறதை சொல்லவில்லை. மாறாக உடைக்காகவும் உணவுக்காகவும் கவலைப்படாதிருங்கள். இது எல்லாம் உங்களுக்கு தேவை என்று தெரியும். உங்களுக்கு அன்றன்றைக்கு தேவையான இந்த பூமியில உயிர் வாழ்வதற்கு தேவையானவை ஆண்டவர் பார்த்துக் கொள்வார் என்கிறதா நீங்க சொல்ல வருகிற காரியம். ஆனால் இந்த தேவைக்காக கவலைப்பட்டு கடவுளத்தை தேடாதிருங்கள், தேவைக்காக கவலைப்பட்டு தேவனுடைய ராஜ்யத்தை தேடாதிருங்கள் என்கிறதாக சொல்லுங்க. ஆனால் இன்றைக்கு தங்களிடத்திலே உணவு உடை எல்லாம் இருந்தும் அதிலே திருப்தி இல்லாமல் மேலும் கவலைப்பட்டு என்ன செய்கிறார்கள்? இந்த ஊழியர் இப்படி சொல்லி இருக்கிறார், ஆகவே நாம் இந்த ஒரு அமௌண்ட் இவருக்கு கொடுப்போம், அப்பொழுது பல மடங்காக கிடைக்கும் என்கின்ற அடிப்படையிலே காணப்பட்டு இன்னும் செல்வத்தை பெருக்கும்படியாக பல்வேறு மனிதர்கள் பல்வேறு வகைகளை கையாள்வார்கள் அல்லவா? சிலர் என்ன செய்வார்கள்? சூதாட்டத்தில் ஈடுபடுவார்கள். ஏன்? அவர்களுடைய இந்த சூதாட்டத்தில் ஒருவேளை வெற்றி பெற்றால் நமக்கு பல மடங்கு பணம் கிடைக்கும். சிலர் லாட்டரி வாங்கி தள்ளுவார்கள். ஏன்? இப்படி வாங்கினால் நமக்கு பல மடங்காக பணம் கிடைக்கும் என்கிறது போல கடவுளை மாற்றி விட்டார்கள். இங்கே கொடுத்தால் இது கடவுளுக்கு கொடுத்த மாதிரி, கடவுள் பல மடங்காக தருவார் என்கிறது போல மாற்றி விட்டார்கள். கடவுள் லாட்டரி சீட்டு அல்ல. அப்போ அது அவர்கள் கவலை நிமித்தம் தான் கொடுக்கிறவர்களாக இருக்கிறார். வேதாகமம் மனிதனுக்கு இந்த பொருளாதார உலக ரீதியிலே பொருளாதாரத்தை சம்பாதிப்பதற்கான வழியை நீ கொடுப்பதனால் சம்பாதி என்று சொல்லவில்லை. மாறாக வேலை செய்து சம்பாதி என்று சொல்லுகிறார். தெசலோனிக்கர் புத்தகத்திலே பவுலப்போஸ்தலன் எழுதும் போது வேலை செய்யாதவன் உணவு உண்ணக்கூடாது என்று சொல்லி சொல்லுகிறார். நீங்கள் வேலை செய்யவில்லை என்றால் நீங்கள் உணவு உண்ணக்கூடாது. ஆகவே நீங்கள் வேலை செய்ய வேண்டும், நீங்கள் சோம்பல் உள்ளவர்களாக இருக்கக்கூடாது என்று சொல்லி சொல்லுகிறார். எபேசியர் 4ஆம் அதிகாரத்திலே பவுலப்போஸ்தலன் சொல்லும் போது 28ஆம் வசனத்திலே திருடுகிறவன் இனி திருடாமல் குறைச்சல் உள்ளவனுக்கு கொடுக்கத்தக்கதாக தனக்கு உண்டாயிருக்கும்படிக்கு நலமான வேலை செய்து பிரயாசப்பட கடவன் என்று சொல்லுவார். இங்கே 2 காரியங்கள் சொல்லப்படுகிறது. ஒன்று, நல்ல வேலை செய்துங்கள், நல்ல வேலை செய்து பிரயாசப்படுங்கள். அப்போ தனக்கு ஏதாகலும் உண்டாக இருக்கு, தன்னுடைய கைகளில் ஏதாகலும் உண்டாயிருக்கும். மாறாக குறுக்கு வழிகளை கையாளாதீர்கள். சரி, நல்ல வேலை செய்து ஏதாகலும் நல்ல வேலையை கண்டுபிடித்து நல்ல வேலை செய்வதனால் ஏதாகவும் செல்வங்கள் தன்னுடைய கைகளில் உண்டாயிருக்கு, நல்லது. மாறாக இந்த ஊழியக்காரர்கள் இப்படி சொல்லுகிறார்கள், இப்படி குறுக்கு வழிகளை எல்லாம் கையாளாது. கொடுக்கிறது என்கிறது அன்பின் அடிப்படையில் இருக்க வேண்டும். அதுக்கும் தவறான நோக்கத்திற்காக கொடுக்க கூடாது. நாம் சம்பாதிப்பது வேலை நல்ல வேலை செய்து சம்பாதிக்க கூடாது. இப்படி சம்பாதிக்கும் போது நான் நல்ல வேலை செய்து சம்பாதித்தேன் என்று சேர்த்து வைப்பதற்கும் அல்ல. எனக்கு தெளிவாக சொல்லப்படுகிறது. திருடுகிறவன் இனி திருடாமல், அது தவறான வழியிலே சம்பாதிக்கிறவன் இனி தவறான வழியிலே சம்பாதிக்காமல், குறைச்சல் உள்ளவனுக்கு கொடுக்கத்தக்கதாக
தனக்கு உண்டாயிருக்கும்படி. இப்போ தனக்கு உண்டாயிருக்கும்படியாக வேலை செய்ய வேண்டும் என்று சொல்லி நான் சொன்னேன் அல்லவா? இப்போ தனக்கு எதற்காக உண்டாயிருக்க வேண்டும்? தான் மட்டுமே வாழ வேண்டும் என்கிறதற்காக தனக்கு உண்டாயிருக்க வேண்டும் என்கிறது அல்ல. தனக்கு உண்டாயிருக்க வேண்டாம், ஆனால் எதற்காக? குறைச்சல் உள்ளவர்களுக்கு கொடுக்கத்தக்கதாக. வேலை செய்து சம்பாதிக்கிறதிலும் என்ன செய்ய வேண்டும்? குறைச்சல் உள்ளவர்களுக்கு கொடுக்க வேண்டும். அதற்காக அப்போ தனக்கு நம்முடைய கைகளில் இருக்கிற பணம், நாம் வேலை செய்து அந்த பணம் தான் தனக்கு உண்டாயிருக்கும்படியாக தான் நல்ல வேலை செய்கிறோம். அப்ப அது கூட எதுக்குதான்? குறைச்சல் உள்ளவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று. இங்க யாருக்கு கொடுக்க சொல்லப்பட்டிருக்கிறது? குறைச்சல் உள்ளவர்களுக்கு. வேதாகமத்திலே சில இடங்களிலே திருவசனத்திலே போதிக்கிறவர்களுக்கு கொடுக்க வேண்டும், அவர்களை இரட்டிப்புக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் ஏனென்றால் அவர்கள் திருவசனத்திலே அதிகமாக பிரயாசப்படுகிறபடியால் அவர்களால் என்னது மற்ற வேலைகளில் ஈடுபட முடியாது. அப்ப அவர்களுடைய தேவைகள் சந்திக்கப்பட அவர்கள் உண்மையிலேயே இந்த கேட்டகரியில வருகிறார்கள். இயல்பாகவே அவர்கள் குறைச்சல் உள்ளவர்கள் கேட்டகரியில வருகிறார்கள். அப்போ அவர்களுடைய தேவைகளை சந்திக்க வேண்டியது அவசியம். ஆனால் இன்றைக்கு அதிக அளவிலே செல்வ செழிப்பிலே ஆடம்பரமாக வாழ்கிறவர்கள் தாங்கள் இன்னும் அதிக ஆடம்பரத்திலே வாழ்வதற்காக, தாங்கள் அதிக அளவிலே பணம் சம்பாதிப்பதற்காக மக்களை ஏமாற்றக்கூடிய இடத்துல இருக்கிறார்கள். எப்படி? எங்களுக்கு கொடுத்தால் அது கடவுளுக்கு கொடுத்ததற்கு சமம், அதான் கடவுளுக்கு கொடுப்பது, அப்படி கொடுத்தால்தான் உங்களுக்கு பல மடங்காக கிடைக்கும் என்று ஒரு நரேட்டிவ் செட் பண்ணுவது வேதாகமத்துக்கு எதிரான ஒரு காரியமாக இருக்கிறது. அப்போ வேதாகம் சொல்லுகிறது காரியம் நாம் கண்டிப்பாக கொடுக்க வேண்டும். உற்சாகமாக கொடுக்கும் போது தேவன் அவர்களிடத்திலே பிரியமாக இருக்கிறார் என்று சொல்லி பவுல் அப்போஸ்தலன் கொரிந்திய மக்களுக்கு சொல்லுகிறார். ஆனால் அது தப்பான எண்ணத்திலே இருக்கக்கூடாது. நான் இப்படி கொடுத்தால் பல மடங்கு கிடைக்கும் என்கின்ற எப்படி ஒரு லாட்டரி சீட்டு வாங்குகிறவனிடத்துல என்ன எண்ணம் இருக்குமோ அதே எண்ணத்தின் அடிப்படையிலே கொடுக்கக்கூடாது. லாட்டரி சீட்டு வாங்குகிறவன் பணத்தை கொடுத்துதான் வாங்குகிறான். ஆனால் அவனுடைய மனதுக்குள்ளாக இருப்பது என்ன எண்ணம்? இது அடித்தால் ஜாக்பாட் என்கின்ற எண்ணத்திலே இருக்கக்கூடாது. ஆண்டவர் அற்புதம் செய்யக்கூடியவராக இருக்கிறார். ஆண்டவர் எந்த வேளையிலும் யாருக்கு வேண்டாம்னாலும் அற்புதம் செய்யலாம். ஆனால் அதற்கும் இந்த மாதிரி ஃபார்முலாக்களுக்கும் சம்பந்தம் இல்லை. ஆண்டவர் கொடுத்த இடத்திலும் அற்புதம் செய்திருக்கிறார், கொடுக்காத இடத்திலும் அற்புதம் செய்திருக்கிறார் என்று சொல்லி பார்த்தோம். ஆனால் ஆகவே அதை வைத்துக்கொண்டு இப்படி ஏதாவது ஒரு சம்பவத்திலே கொடுத்த சம்பவம் இருக்கிறது என்கிறதை காட்டி அதை வைத்து ஒரு தவறான உள்நோக்கங்களை கற்பிக்க கூடாது. அப்படி பார்த்தால் என்னது? ஆண்டவர் கொடுக்காமலே அற்புதம் செய்த சம்பவங்கள் இருக்கிறது அல்லவா? அதை உதாரணமாக காட்டி நீங்கள் எதுவுமே கொடுக்க வேண்டியதில்லை, ஆண்டவர் ஒரு அற்புதம் நடக்கும் என்று சொல்லி ஏதாகலும் ஒருத்தர் உபதேசம் கொண்டு வர முடியுமா? அப்படி இல்லை. அது எல்லாம் சம்பவங்கள். ஆண்டவர் எப்படியும் செயல்பட முடியும், எந்த நேரத்திலும் யார் செயல்பட முடியும், அது ஆண்டவருடைய கையில இருக்கிற காரியம். ஆனால் மனிதர்களுக்கு ஒப்புவிக்கப்பட்டது என்ன என்கிறதை பார்க்கணும். மனிதர்கள் கவலை இல்லாமல் வாழ வேண்டும், நாளைக்கு என்ன நடக்கும் என்கின்ற கவலை இல்லாமல் வாழ வேண்டும். ஏன்? நம்முடைய நோக்கம் தேவ ராஜ்யத்தை, தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியையும் தேடுங்க. எதற்காக? தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதிக்காகவும் தான், வேறு எதற்காகவும் அல்ல. தேவனுக்காக தேவனை தேட வேண்டுமே தவிர தேவனை தேடினால் ஏதாகலும் ஒரு காரியம் கிடைக்கும் என்கிறதற்காக தேடக்கூடாது. போதும் என்கிற மனதுடனே கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம். இங்க எது ஆதாயம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது? தேவ பக்தி தான் ஆதாயம். தேவ பக்தியினால் ஏதாகலும் ஒன்று கிடைக்கும், அதுதான் ஆதாயம் அல்ல. தேவ பக்தி தான் ஆதாயம். அதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அதே போல கொடுப்பது அன்பின் அடிப்படையிலே. தேவன் தன்னுடைய உயிரை கொடுத்திருக்கிறார். ஆகையால் நான் உயிரை கொடுக்கக்கூடிய அளவுக்கு கடனாளி, நான் ஏற்கனவே ஆண்டவருக்கு கடனாளியாக இருக்கிறேன். ஆகையால் அந்த அன்பின் அடிப்படையிலே என்னிடத்துல அந்த அன்பு இருக்கிறது என்கிறதை நிச்சயப்படுத்திக் கொள்ளத்தக்க விதத்திலே நாம் கொடுக்கிறவர்களாக இருக்கு. வேலை செய்ததுதான் தனக்கென்று சேர்த்து தனக்கு உண்டாயிருக்கும்படியாக வேலை செய்து சம்பாதித்ததுதான். தனக்கு உண்டாயிருக்கிறவைகள் எதற்காக? குறைச்சல் உள்ளவனுக்கு கொடுக்கத்தக்கதாக தனக்கு உண்டாயிருக்கும்படி.
தெளிவாக பவுல் அப்போஸ்தலன் எழுதியிருக்கிறார். இந்த அடிப்படையில நாம் கொடுக்க வேண்டும். அப்படி கொடுக்கும்போது ஆண்டவர் பிரியப்படுகிறார். தப்பான நோக்கங்களிலே, தவறான இன்டென்ஷனிலே நாம் கொடுப்போம் என்று சொன்னால் அது ஆண்டவர் அதை ஒரு சட்டை பண்ணுவதில்லை. ஆண்டவர் அதை அங்கீகரிப்பதில்லை.